லாஸ்ட் எபிசோட் எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் பார்த்தோம் இல்லையா. ஒரு ஸ்ட்ரிங்கில் இருக்கிற கேரக்டரோட இண்டெக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, யூனிகோட் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதோட காப்பி எப்படி எடுக்கிறது, இதெல்லாம் எப்படி மேனுபுலேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இல்லையா, கேரக்டர்ஸ் எல்லாமே. ஸோ இந்த எபிசோட் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டேட் ஆப்ஜெக்ட், அதே மாதிரி மேத் ஆப்ஜெக்ட். ஸோ இதில் மேத் ஆப்ஜெக்ட் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா நார்மலாக வந்து மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷனாலிட்டிஸ்க்காக அந்த மேத் ஆப்ஜெக்ட் யூஸ் ஆகும். டேட் எதுக்காக அப்படின்னா தனியாக வந்து ஒரு டேட்ன்ற ஒரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணிட்டு கரண்ட் டேட் எடுத்துக்கலாம், இல்லைனா கரண்ட் இயர் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் எனக்கு அந்த டேட் வந்து இன்கேஸ் மாற்றணும் அப்படின்னா வந்து அந்த ஒரு டேட் நான் மாற்றணும் அப்படின்னா ஒரு வேரியபிள் அந்த டேட்டா மாற்றி நான் வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி டேட் அதே மாதிரி மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷனாலிட்டிஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா மேத் ஆப்ஜெக்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ மேத் ஆப்ஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா சம் மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது. அப்சல்யூட் கண்டுபிடிக்கலாம், சைன்ஸ், அதே மாதிரி வந்து மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கலாம், ஸ்கொயர் ரூட், அதே மாதிரி கியூப் ரூட்டாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து இப்போ இன்கேஸ் டெசிமல் இருக்குது அப்படின்னா டெசிமல் ரிமூவ் பண்ணிட்டு நார்மல் இன்டீஜர் கொடுக்குறது, இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தலாமா. ஆல்ரெடி வந்து மேத் டேட் ஆப்ஜெக்ட் அப்படின்ற அந்த பர்டிகுலர் ஃபோல்டரில் வந்து மேத் ஆப்ஜெக்ட் டாட் ஜேசன் சொல்லிட்டு ஒரு ஃபைல் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி டேட் ஆப்ஜெக்ட் டாட் ஜேசன் சொல்லிட்டு இன்னொரு ஃபைல் நான் கிரியேட் பண்ணி நீங்களும் அதே மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மேத் ஆப்ஜெக்ட் பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ அதில் ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து math.abs. ஓகே, ஸோ console.logல math.abs. ஸோ இந்த ஏபிஎஸ்ன்றது என்ன சொல்லுவாங்கன்னா அப்சல்யூட்னு சொல்லுவாங்க. ஓகே, நியூமரிக் எக்ஸ்பிரஷன்ஸ் ஃபார் விச் த அப்சல்யூட் வேல்யூஸ் நீடட். ஸோ இங்கே நான் என்ன வேல்யூ பாஸ் பண்ணுறேனோ அதோட அப்சல்யூட் வேல்யூ கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 50 கொடுக்குறேன் அப்படின்னா அதோட அப்சல்யூட் வேல்யூ வந்து கண்டிப்பாக 50 தான். ஓகே, கிளியர் பண்ணிவிட்டு திரும்ப ரன் பண்ணுறேன். ரன் பண்ணால் 15 வருதா. இப்போ இன் கேஸ் வந்து நெகட்டிவில் கொடுக்குறேன்னு வச்சுக்கோமே, நெகட்டிவ்க்கு வந்து அப்சல்யூட் எது அப்படின்னா பாசிட்டிவ் தான். ஓகே, ஸோ 15 வேல்யூ கொடுக்கும். அப்சல்யூட் சிம்பிளாக வந்து நெகட்டிவில் ஏதாச்சும் வேல்யூ நான் பாஸ் பண்ணேன் அப்படின்னா அது பாசிட்டிவில் கொடுக்கும், அவ்வளோதான். ஸோ 0 அப்படின்னா 0ோட அப்சல்யூட் வேல்யூ 0 தான். ஓகேவா. ஸோ இதான் ஏதாச்சும் ஒரு நம்பர் நெகட்டிவில் கொடுத்தோன்னா அது அப்படியே பாசிட்டிவாக வந்து அப்சல்யூட். ஸோ ஒரு மெத்தட் முடிஞ்சுதா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சைன் என்ற ஒரு மெத்தட். ஸோ சைன் என்ற மெத்தட் எதுக்காக அப்படின்னா நான் எந்த வேல்யூ கொடுத்தாலுமே சரி, நெகட்டிவில் கொடுத்தா அப்படின்னா அதோட சைன் வந்து -1 கன்சிடர் பண்ணும். பாசிட்டிவில் இன்கேஸ் இன்க்ரீசஸ் கொடுத்தா அப்படின்னா அதோட சைன் வந்து 1. 0 கொடுத்தோன்னா 0 தான். ஓகேவா. ஸோ இப்போ console.logல math.sign. ஸோ math.signல பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நெகட்டிவில் ஒரு வேல்யூ கொடுக்குறேன், நெகட்டிவில் 10. அதே மாதிரி பாசிட்டிவ் 1 0 1. ஸோ பாசிட்டிவில் ஒரு வேல்யூ கொடுக்குறேன், அதே மாதிரி 0 ஒரு வேல்யூ கொடுக்குறேன், அதே மாதிரி பாசிட்டிவ்க்கு வந்து 10 ஒரு வேல்யூ கொடுக்குறேன். ஸோ இப்போ இதோட சைன் என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ ரன் பண்ண அப்படின்னா இப்போ பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் வந்து அப்சல்யூட் வந்து 0 தான், அடுத்து -10ஓட அப்சல்யூட் 10 தான். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சைன் -10ஓட சைன் என்னென்னா -1, அதே மாதிரி 0ஓட சைன் என்னென்னா 0, 10ஓட சைன் என்னென்னா 1. ஓகேவா. ஜஸ்ட் ஒரு அதோட சைன் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஓகேவா. ஸோ அடுத்து என்ன மெத்தட்னா ஒரு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்காக console.logல math.sqrt. ஸ்கொயர் ரூட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் 8ன்னு நான் கொடுக்குறேன். ஓகேவா. 8 கொடுத்த அப்படின்னா அதோட ஸ்கொயர் ரூட் பார்த்திங்க அப்படின்னா 2.8284 சம்திங் வருதா. மொத்தம் 20 டிஜிட் கிட்ட வரும். இப்போ இன் கேஸ் வந்து நான் 4 கொடுத்தேன் அப்படின்னா 2 × 2 4 கரெக்டாக. ஸோ 4ஓட ஸ்கொயர் ரூட் வந்து 2ன்ற வேல்யூ கிடைக்கும். அதே மாதிரி 9ஓட ஸ்கொயர் ரூட் பார்த்தோம் அப்படின்னா 3. அதே மாதிரி 25 கொடுத்தா அப்படின்னா அதோட ஸ்கொயர் ரூட் வந்து 5. ஸோ இந்த மாதிரி எந்த வேல்யூ நான் பாஸ் பண்ணுறேனோ அதோட ஸ்கொயர் ரூட் வந்து கொடுக்கும். ஸோ இதே மாதிரி தான் கியூப் ரூட் சிபிஆர்டின்னு சொல்லுவாங்க. இதில் நான் என்ன பண்ணுறேன், சிபிஆர்டி நான் கால் பண்ணிக்கிறேன் கியூப் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ இப்போ இதில் வந்து 125 நான் கொடுக்குறேன். ஓகேவா. ஸோ 5 × 5 × 5 அதான் கியூப் ரூட்டா. அப்போ எனக்கு என்ன அவுட்புட் வரும், 5ன்ற அவுட்புட் வரும். ஓகேவா. ஸோ இது ஸ்கொயர் ரூட்டு, இது கியூப் ரூட். கியூப் ரூட் அப்படின்னா இப்போ 2க்கு என்னது 2 × 2 × 2 வந்து 8. ஸோ அப்போ இந்த இடத்துல நான் 8ன்னு பாஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வேல்யூ வந்து 2ன்றது கிடைக்கும். சரியா. இப்போ அதே மாதிரி 27 கொடுத்தனா எனக்கு 3ன்னு கிடைக்கும். ஓகேவா. ஸோ இந்த மெத்தட் வந்து கியூப் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பவர் கண்டுபிடிக்கிறதுக்காக ஆல்ரெடி அரித்மெட்டிக் ஆப்ரேட்டரில் எக்ஸ்போனன்ஷியல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருப்போம் பவர் கண்டுபிடிக்கிறதுக்காக. அதே மாதிரி தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா console.logல math.power. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேஸ் வேல்யூ. ஓகே. ஸோ பேஸ் வேல்யூ நான் என்ன கொடுத்துக்கிறேன், 2ன்னு கொடுத்துக்கிறேன். செகண்ட் பார்த்தா எக்ஸ்போனன்ட்னா எவ்வளோ பவர் வந்து நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ 2 பவர் இப்போதைக்கு நான் 3ன்னு கொடுக்குறேன். ஓகேவா. ஸோ 3 கொடுத்தா அப்படின்னா 2 × 2 × 2. ஓகேவா. ஸோ பவர் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ 800 வருதா. ஸோ இப்போ பேஸ் வேல்யூ வந்து நான் என்ன பண்ணுறேன் 6ன்னு நான் கொடுக்குறேன். 6 கொடுத்தா அப்படின்னா 6 × 6 × 6 216. ஓகேவா. ஸோ இது வந்து பவர் கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இதில் மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து அரேயில் இருக்க ஒரு வேல்யூ. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அரே நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன் 1 2 3 4 5. ஓகேவா. ஸோ இந்த அரேயில் வந்து எது மினிமம் வேல்யூ நான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம் இப்போது. ஸோ console.logல இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா math.minimum. ஸோ மினிமமில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வேல்யூஸ் இருக்கா, எந்தெந்த வேல்யூஸ் எல்லாம் நான் இந்த மினிமம்குள்ளே இந்த பேரண்டிஸ்குள்ளே நான் பாஸ் பண்ணுறோம் அந்த வேல்யூவில் எனக்கு மினிமம் எந்த வேல்யூவோ அந்த வேல்யூவோ கொடுக்கும். ஓகே. ஸோ இப்போ இதில் என்ன பண்ணுறேன் இந்த அரேயில் இருக்க வேல்யூஸ் எல்லாமே கம்பேர் பண்ணுமா, அதுக்கு இந்த வேல்யூ மட்டும் எடுத்துகிட்டு போய் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு நான் ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக 3.arr கொடுத்து அப்படின்னா இதுக்குள்ளே இருக்க ப்ரிமிட்டிவ் வேல்யூஸ் மட்டும் எனக்கு என்ன ஆகும், இதுக்குள்ளே ஸ்ப்ரெட் ஆகும். ஓகேவா. ஸோ அப்போது இங்கே ஸ்ப்ரெட் பண்ணும்போது இந்த 5 வேல்யூல எது மினிமமோ அது கிடச்சிரும். இந்த 5ல் மினிமம் வேல்யூ எது 1. ஸோ அப்போ அந்த 1ன்ற அவுட்புட் எனக்கு கிடைக்கும். ஓகேவா. ஸோ அதே மாதிரி தான் மேக்ஸிமம் சேம் இந்த அரே வேல்யூ அப்படியே நான் எடுத்துக்கிறேன். என்ன பண்ணுறேன் அப்படின்னா
இப்போ இந்த இடத்துல மின்னுக்கு பதிலாக நான் மேக்ஸிமம் கொடுக்குறேன். ஸோ மேக்ஸ் கொடுத்தா அப்படின்னா அந்த அரேல மொத்தம் இருக்க மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு சரியா. இப்போ இங்கே என்ன பண்ணுறேன், ரன் பண்ண அப்படின்னா மேக்ஸிமம் வந்து 5. ஸோ இந்த அரேல இருக்க மேக்ஸிமம் வேல்யூ என்னது 5. இப்படி நீங்கள் அரேல இருக்க வேல்யூயும் கொடுக்கலாம், இல்லை கம்மா கொடுத்துட்டு 10 15 இப்படி கூட நீங்கள் கொடுக்கலாம். அதே மாதிரி 0 கொடுத்துக்கலாம், -1 கொடுக்கலாம். அதே மாதிரி மேக்ஸிமமுக்கு வந்து என்ன பண்ணுறோம், ஒரு 130 இந்த மாதிரி நான் கொடுக்குறேன். ஓகே. ஸோ ஒட்டுமொத்தமாக அரேல இருக்க வேல்யூ இது கூட சேர்த்து இதுவும் சேர்ந்து தான் எனக்கு எடுத்துக்கும் மினிமமில். ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த வேல்யூவில் எது மினிமம் அதை ரிட்டர்ன் பண்ணணும், இதில் எது மேக்ஸிமம் அதை ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ மினிமம் வேல்யூ வந்து -1 நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ நெகட்டிவில் போகும்போது -1 -2 -3 அப்படி கீழே வந்து போயிட்டே இருக்கும் கரெக்டாக. அப்போது இந்த மினிமம் வேல்யூ வந்து என்னது -1. இதில் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வேல்யூ வந்து 100, அந்த 100 தான் எனக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஓகே தானே. ஸோ இதான் மினிமம் மேக்ஸிமம். இது ஆக்சுவலாக இன்டர்வியூ கொஸ்டின்ஸில் இது கேட்குறது. ஒரு அரே கொடுத்துட்டு இதில் அரேல இருக்க மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரேண்டம். ஸோ இந்த ரேண்டம் இந்த மெத்தட் எதுக்காக அப்படின்னா, ஒரு முறை இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணேன் அப்படின்னா ஃபஸ்ட் இனிஷியலாக வந்து இதை நான் கால் பண்ணுவேன் 0லேருந்து 1. ஓகேவா. 0 to 1 வந்து 0.1 0.2 0.3 எல்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி 0லேருந்து 1க்குள்ளே ஏதாவது ரேண்டமாக ஒரு நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் console.logல இப்போ இங்கே என்ன பண்ணுறேன், math.random math.randomல இப்போ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சரி ஃபஸ்ட் இப்போதைக்கு எந்த வேல்யூயும் கொடுக்கல, எதுவுமே கொடுக்காம இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ண அப்படின்னா எனக்கு ரேண்டமாக வந்து 0.04ன்னு வருதா. திரும்ப நான் கிளியர் பண்ணிவிட்டு திரும்ப ரன் பண்ண அப்படின்னா திரும்ப 0.41ன்னு வருது. ஸோ ஒவ்வொரு முறை ஜென்ரேட் ஆகிற வேல்யூ எல்லாமே 0லேருந்து 1 வரைக்கும் தான். 0.1 2 4 5 0.99லேருந்து 1. ஓகேவா. 0லேருந்து 1 வரைக்கும் எனக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 0 பாயிண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ டெசிமல்ஸ் இருக்கா, இவ்வளோ டெசிமல் பாயிண்ட் எனக்கு தேவையில்லை. ஒரு மினிமமாக எனக்கு டெசிமல் பாயிண்ட் இருந்தால் போதும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா toFixedனு ஒரு மெத்தட் இருக்குது. ஓகேவா. ஸோ இது அப்படியே நான் என்ன பண்ணுறேன், ஒரு வேரியபிளை நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். கிடைக்கிற வேல்யூவை லெட் ரேண்டம் நம்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேரியபிள் இப்போ நான் கால் பண்ணுறேன்னா லாக் ரேண்டம் நம் இதை கால் பண்ண அப்படின்னா இது என்ன ரிட்டர்ன் பண்ணுதோ இது வேல்யூவில் ஸ்டோர் ஆகுமா. ஸோ இப்போ இந்த ரேண்டம் நம்ம கால் பண்ண அப்படின்னா இப்போ எனக்கு 0.89 வருதா. ஸோ இப்போ இதில் நான் என்ன பண்ணலாம், எவ்வளோ டெசிமல் வேணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன மெத்தட் அப்படின்னா toFixed. ஸோ toFixedல பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன் டிஜிட்ஸ்ன்ற அந்த நம்பர் வந்து கொடுத்துக்கலாம். எவ்வளோனா இப்போ எனக்கு 2 டெசிமல் மட்டும் போதும். ஓகேவா. ஸோ இப்போ ரன் பண்ண அப்படின்னா எனக்கு அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டெசிமல் வரும். 202 அதே மாதிரி 303. ஓகேவா. ஸோ இந்த டெசிமல்ஸ் மட்டும் நீங்கள் எவ்வளோ டெசிமல் வேணும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ரேண்டம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 0லேருந்து 1 வரைக்கும் தானே இருக்குது. இதுவும் நீங்கள் என்ன பண்ணலாம், 3 டிஜிட்ஸ் வேணுனாலும் இன்ட்டு 100 கொடுத்தீங்க அப்படின்னா 0லேருந்து 100 வரைக்கும் இருக்க நம்பர் வந்து ரேண்டமாக வரும். பார்த்தீங்கன்னா ஸோ 95.52. அதே மாதிரி திரும்ப ரன் பண்ண 96.35. ஒவ்வொரு முறையும் நீங்கள் ரன் பண்ண அந்த ரேண்டம் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். சரியா. இதுக்கு தான் ரேண்டம் அப்படின்ற அந்த மெத்தட் வந்து யூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சீல்ன்ற மெத்தட் வந்து யூஸ் ஆகும். சீல்ன்றது எதுக்காக அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து இந்த toFixedன்ற மெத்தட் வந்து டெசிமல் பாயிண்ட்டை வந்து அந்த டெசிமல் டிஜிட்ஸ் இருக்குல்ல அந்த பாயிண்ட்ஸை கம்மி பண்ணுறதுக்காக, கவுண்ட் வந்து கம்மி பண்ணுறதுக்காக. பட் சீல்ன்றது வந்து ஓவராலாக வந்து அந்த டெசிமலே வந்து ரிமூவ் பண்ணும். ஓகேவா. ஸோ அது எப்படின்னு பார்த்துடலாம். இந்த சீல்ன்ற மெத்தட் நீங்கள் எப்படி இமேஜின் பண்ணிக்கணும்னா, ஒரு ஃப்ளோரில் நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்ம கீழே இருக்கிறது ஃப்ளோர், மேலே இருக்குது சீல். கரெக்டாக. ஸோ இது அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போது console.logல math.sealன்னு ஒரு வேல்யூ நான் கொடுக்குறேன். ஸோ math.seal இப்போ வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு வேல்யூ டெசிமலாக கொடுக்குறேன்னு வச்சுப்போமே, 2.6ன்னு நான் கொடுக்குறேன். பாயிண்ட் கொடுத்து ஏதாச்சும் ஒரு டெசிமல் கொடுத்தாலே சரி. 2க்கு அப்புறம் வந்து என்னது 3 தானே. சீல்னா மேலேயா, ஃப்ளோர்னா கீழேயா. அப்போ சீல்ன்றது மேலே. அப்போது 2.6 அப்படின்னா அதுக்கு நெக்ஸ்ட் வேல்யூ என்னது 3 தானே. ஸோ அந்த 3ன்ற வேல்யூ தான் கொடுக்கும். ரன் பண்ணேன்னா 3ன்னு கொடுக்குதா. இப்போ நான் ஈவன் 2.1ன்னு கொடுத்தாலுமே 2க்கு அதிகமாக இருக்கிறது என்னது 3 தானே. ஸோ மேலேனா 3 இருக்கா சீல். அப்போ எனக்கு 3ன்ற வேல்யூ கொடுக்கும். 2க்கு மேலே இருக்கிறது எது கொடுத்தாலும் சரி. ஈவன் 0.01 கொடுத்தாலும் 2க்கு மேலே அதுக்கு அடுத்து இருக்க வேல்யூ டிஜிட் வந்து என்னது 3. ஸோ அந்த 3 தான் எனக்கு கொடுக்கும். ஓகேவா. ஸோ இது சீல். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் வந்து ஃப்ளோர்னு சொல்லுவாங்க. ஃப்ளோர்னா என்ன டெசிமல் கொடுத்தாலும் அதுக்கு லீஸ்ட் வேல்யூ என்னவோ அந்த டிஜிட் வந்து கொடுக்கும். ஓகேவா. ஸோ அந்த இன்டீஜர் வந்து கொடுக்கும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா math.floor 2.99 நான் கொடுக்குறேன். ஓகேவா. என்ன தான் 2.99னாலும் இதுக்கு அடுத்து 0.01 கொடுத்தாலே 3 தானே. பட் ஃப்ளோர்னா அதுக்கு கீழே இருக்கிறது, அதுக்கு கீழே இருக்கிறது என்னது 2 தான். ஸோ 2ன்றதா எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா. ஸோ ஃப்ளோர்னா கீழே, சீல்னா மேலே. ஓகேவா. அவ்வளோதான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரவுண்டு. இந்த ரவுண்டுன்றது வந்து ரெண்டுமே மிக்ஸ் பண்ணுற மாதிரி math.round. ஸோ இந்த ரவுண்டுன்ற மெத்தட் எதுக்கு அப்படின்னா, இன்கேஸ் இந்த மாதிரி டெசிமலில் கொடுத்தா அப்படின்னா 2.5க்கு மேலே கொடுக்குறது எல்லாம் 3க்கு போகும். 2.5க்கு கீழே இருக்கிறது எல்லாமே பின்னாடி இருக்கிறதுக்கு ஃப்ளோருக்கு வந்துடும். 2.5க்கு வேணால் சீலுக்கு போயிடும். ஓகேவா. ஸோ இப்போ இதில் என்ன பண்ணுறேன் 2.49 நான் கொடுக்குறேன். ஸோ 2.49 கொடுத்தா அப்படின்னா இது 2.5 கீழே இருக்கா. அப்போது லீஸ்ட் இதுக்கு பின்னாடி இருக்கிற வேல்யூ வந்து 2. அந்த 2க்கு வந்து போகும். math.round பார்த்தீங்கன்னா எனக்கு 2ன்ற அந்த வேல்யூ கிடச்சிருக்கா. ஓகே. இப்போது 0.5 நான் கொடுக்குறேன். ஸோ 0.5 5க்கு மேலே கொடுத்தேன் அப்படின்னா அதுக்கு அடுத்து இருக்க என்ன வேல்யூ 3. ஸோ 3க்கு வந்து போகும். ரன் பண்ண அப்படின்னா 3க்கு வந்து போகும்.
ஓகே தானே. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் 2.49, அதே மாதிரி இதுக்கு வந்து 2.51 இப்படி வச்சுக்கலாம். சரியா, கொடுத்தா அப்படின்னா இது வந்து 2, இது வந்து 3. ஓகே, ஸோ ரவுண்டுன்றது அதுதான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரங்க்ன்றது எதுக்காக அப்படின்னா டெசிமல் இருந்தாலே அந்த டெசிமலை ரிமூவ் பண்ணிவிட்டு நார்மல் இன்டீஜரை கொடுத்துரும். ஓகே, ஒரு சிங்கிள் டிஜிட் கொடுத்துரும். அதுதான் வந்து ட்ரங்க்ன்ற அந்த மெத்தட். math.trunk ட்ரங்க்கில் வந்து நான் எவ்வளோ கொடுத்தாலும் சரி 2.99 எவ்வளோ கொடுத்தாலும் சரி இந்த டெசிமல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த சிங்கிள் டிஜிட் வந்து கொடுத்துரும். ஓகேவா, ரிமூவ் பண்ண அப்படின்னா ஸோ 2ன்னு வருதா, இல்லை 12ன்னு கொடுத்தாலும் சரி, என்ன கொடுத்தாலும் சரி, டெசிமல் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எனக்கு அந்த டிஜிட்ஸ் மட்டும் கொடுக்கும். ஓகேவா, டெசிமல் முன்னாடி இருக்கிற வரையும் கொடுக்கும். ஸோ இதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மேத் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட் ஆப்ஜெக்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ டேட் ஆப்ஜெக்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேட்டுன்றது வந்து டோட்டலாக உங்களுக்கு வந்து இயர், அதே மாதிரி செகண்ட்ஸ், மினிட்ஸ் எல்லாமே கொடுக்கும். அதில் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து இயர் தனியாக எடுக்கிறதுக்கு, மந்த்ஸ் தனியாக எடுக்கிறதுக்கு, அதே மாதிரி டேட்டு, இதுக்கு எல்லாமே வந்து ஒரு மெத்தட்ஸ் இருக்குது. அதே மாதிரி புதுசாக உங்களுக்கு ஏதாவது மந்த் நீங்கள் கொடுத்துக்கணும் அப்படின்னாலும் கொடுத்துக்கலாம். ஓகேவா, கெட் ஃபுல் இயர், கெட் மந்த், கெட் டேட், அதே மாதிரி கெட் ஹவர்ஸ், கெட் மினிட்ஸ், அதே மாதிரி அந்த இயர் செட் பண்ணோம் அப்படின்னா செட் ஃபுல் இயர், இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட் ஆப்ஜெக்ட்.json ஒரு ஃபைல் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன், அது ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் டேட் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஒரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணணும். ஓகேவா, ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து லெட் டேட்னு ஒரு வேரியபிள் கொடுத்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நியூன்ற அந்த கீவேர்ட் யூஸ் பண்ணணும். ஓகேவா, ஸோ நியூன்னு கொடுத்துட்டு இந்த டேட் ஆப்ஜெக்ட் நான் கொடுத்துக்கிறேன். இது என்ன சொல்லுவாங்கன்னா ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க, இல்லை கன்ஸ்ட்ரக்டர் சொல்லலாம், இல்லை ஃபங்க்ஷன் சொல்லலாம். சரியா, ஸோ இப்போ ஒரு டேட்ன்ற ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ console.logல ஃபஸ்ட்டு இந்த டேட்டில் என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். இதை நான் கால் பண்ணுறேன். கால் பண்ணிவிட்டு இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா இங்கே பாருங்களேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இயரு, அதே மாதிரி மந்த்து, டேட்டு, அதே மாதிரி டைம். ஓகேவா, ஸோ என்ன டைம்னு வந்திருக்கா. ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணலாம், இது எல்லாமே தனித்தனியாக நீங்கள் உங்களால் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கெட் ஃபுல் இயரா. ஸோ இதில் ஃபஸ்ட்டு console.logல date.get full year. ஸோ கெட் ஃபுல் இயர் கொடுத்தா அப்படின்னா உங்களுக்கு என்ன கரண்ட் இயர் வந்து என்னென்னு கொடுக்கும். ஓகேவா, ஸோ 2024. ஸோ இதெல்லாம் எங்கே வந்து அப்ளிகேஷன் யூஸ் ஆகும்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்து காப்பிரைட்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது இயர்ஸ் மென்ஷன் பண்ணுவீங்களே. ஸோ காப்பிரைட்ஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு லாஜிக் எழுதி வச்சுட்டீங்க அப்படின்னா இயர்ஸ் வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த காப்பிரைட்ஸும் வரும். இல்லை இன்கேஸ் டேட் மாதிரி செட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் அந்த டேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதில் வந்து நான் கெட் டேட் கொடுத்துட்டேன் அப்படின்னா இது வந்து கரண்ட்டில் இருக்க டேட்டு, அதே மாதிரி டைம் எல்லாம் கொடுக்கும். ஸோ அதனால் இது நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறது மூலிமா கரண்ட்ல இருக்க டேட் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கிற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இதுவே வந்து நீங்கள் இன்புட் டேக்ல இருக்குல்ல, HTML இன்புட் டேக்ல வந்து டைப் டேட்டு டைம்ல இருக்கும். அதெல்லாம் வந்து ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணுற டைம் தான் இருக்கும், அது ஸ்டாட்டிக்காக இருக்கும். பட் இதில் ஜாவாஸ்கிரிப்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்ல இருக்க டேட் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 2024 இன்கேஸ் 2025 வந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே அப்டேட் ஆகிடும். அதே மாதிரி மந்த்னா மந்த் வந்து அப்டேட் ஆகும், டைம்னா டைம் வந்து அப்டேட் ஆகும். ஸோ அதுக்காக தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கெட் ஃபுல் இயரா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மந்த் எடுக்கிறதுக்கு console.logல date.get month. ஸோ கெட் மந்த் கொடுத்துட்டேன். இப்போ ரன் பண்ண அப்படின்னா எனக்கு 7 கொடுக்குதா. ஸோ 7 ஏன் கொடுக்குதா, ஆக்சுவலாக கெட் மந்த் எப்படி அப்படின்னா இண்டெக்ஸை பேஸ் பண்ணி கொடுக்கும். இப்போது மொத்தம் 12 மந்த்ஸ் இருக்கா, அப்போ 12 மந்த்ஸ் அப்படின்னா 0லேருந்து 11 வரைக்கும் தான் எடுக்கும். ஓகேவா, ஸோ இப்போ இன்கேஸ் வந்து எனக்கு இன்கேஸ் ஆகஸ்ட் மந்த் இருக்குன்னு வச்சுப்போமே. இப்போ நான் ரன் பண்ண அப்படின்னா ஆகஸ்ட் அப்படின்னா 8ஆ, ஸோ அப்போ 8னா 7 தான் கொடுக்கும். ஓகேவா, அதே மாதிரி இன்கேஸ் வந்து உங்களுக்கு வந்து ஜூன் அப்படின்னா 6னா 5 தான் அந்த வேலையை கொடுக்கும். ஓகேவா, ஸோ எப்பவுமே வந்து நீங்கள் மந்த் கொடுக்கும் போது +1ன்னு கொடுத்துக்கணும். ஓகே, என்ன மந்த் கொடுக்குதோ அதுலேருந்து +1 கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டான அந்த மந்த் வந்து கொடுக்கும். இப்போ நான் ரன் பண்ண அப்படின்னா எனக்கு 8ன்னு கொடுக்குதா, ஏன்னா இண்டெக்ஸ் மாதிரி வந்து அசியூம் பண்ணிக்கும், 0லேருந்து 11 வரைக்கும் தான் கன்சிடர் பண்ணணும். சரியா, அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா console.logல date.get date. ஓகே, ஸோ கெட் டேட் கொடுத்தோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து டேட் வந்து 8ன்றது கொடுக்கும். ஓகே, என்ன கரண்ட் டேட் என்னவோ அது கொடுத்துரும். ஓகேவா, ஸோ கெட் டேட் இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா அது கரண்ட் டேட் என்னவோ அந்த டேட்டை வந்து கொடுக்கும். சரியா, இந்த கெட் டேட். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல் ஷிஃப்ட் டவுனரை கொடுத்துட்டு அப்படியே போயிடலாம். ஸோ ஹவர்ஸ்க்கு கெட் ஹவர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா கரண்ட் ஹவர்ஸ் என்னவோ அது கொடுக்கும். ஓகே, ஸோ 17 இது ஒரு 24 ஹவர்ஸை பேஸ் பண்ணி கொடுக்கும். சரியா, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கெட் மினிட்ஸ், என்ன மினிட்ஸோ இப்போ கரண்ட்டில் என்ன மினிட்ஸ் இருக்கோ அது கொடுத்துரும். ஓகே, ஸோ மினிட்ஸ் வந்து 58. அதே மாதிரி காப்பி செகண்ட்ஸ், கெட் செகண்ட்ஸ் கொடுத்தோன்னா எவ்வளோ செகண்ட்ஸில் இருக்கோ அது 23 செகண்ட்ஸ். ஓகே, ஸோ இது அப்படியே வந்து இதுக்கு ஆப்போசிட் தான். நான் எனக்கு புதுசாக எனக்கு தேவையான வேல்யூஸ் வந்து நான் செட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் வந்து செட்டுன்ற அந்த மெத்தட் வந்து இருக்கும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செட் ஃபுல் இயர். ஓகேவா, ஸோ இதில் என்ன பண்ணுறேன், date.set full year கொடுத்துட்டு இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மொத்தம் இதில் 3 பேராமீட்டர் இருக்கா. ஸோ இயர், அதே ஒரு மந்த்து, டே. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இயர் நான் செட் பண்ணிடுறேன், 2020 நான் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி வந்து மந்த் வந்து நான் 4ன்னு கொடுத்துக்கிறேன், டேட் வந்து 13 நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, ஸோ இப்போது கரண்ட் டேட்டை வந்து நான் என்ன பண்ணுறேன், கால் பண்ணுறேன், அந்த டேட்ன்ற ஆப்ஜெக்ட் கால் பண்ணுறேன். ஸோ டேட் நான் கால் பண்ணேன் அப்படின்னா இது ஒரிஜினல் டேட்டை வந்து அஃபெக்ட் பண்ணும். கரெக்டாக, ஸோ இப்போ கால் பண்ணிவிட்டு இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா ஆக்சுவலாக இருக்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா 2020 இருக்கா. ஸோ இயரில் பார்த்தீங்கன்னா 2020 செட் ஆகிருக்கு. 05
ஏன்னா மந்தில் நான் சொன்னேன் இண்டெக்ஸ் மாதிரி தான் வந்து அஷ்யூம் பண்ணிக்கும். அதனால நான் 4 கொடுத்தேன் அப்படின்னா 5th மந்த்தை வந்து எனக்கு பாயிண்ட் பண்ணணும். ஏப்ரல் கொடுத்துருக்கோம் ஆனால் மெயின் எடுத்துக்கும். ஓகேவா? அதே மாதிரி 30 கொடுத்தேன் அப்படின்னா டேட் வந்து 13 இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து 12 hours பேஸ் பண்ணி வந்திருக்க டைம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து இயரை வச்சு செட் பண்ணேன். இன்கேஸ் இது நான் கொடுக்கல அப்படின்னா எனக்கு இயர் மட்டும் மாறும். கொடுத்தோம்னா இயர் மட்டும் வந்திருக்கு. அதுவே ஆட்டோமேட்டிக்காக இப்போ கரண்டில் இருக்க என்ன டேட் மந்த் இருக்கோ அந்த டேட் மந்த் வந்து எடுத்துக்கும். சரியா? அடுத்து அதே மாதிரி காப்பி தனியாக நான் என்ன பண்ணுறேன், மந்த் வந்து செட் பண்ணுறேன். சரியா? செட் மந்தில் இதை நான் அப்படியே கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மந்தில் பார்த்தீங்கன்னா 2 பேராமீட்டர், ஒன்று மந்த் இன்னொன்று டே. ஓகேவா? ஸோ மந்த்துக்கு என்ன பண்ணுறேன், 10 நான் கொடுக்குறேன். 10 கொடுத்துட்டு டே பார்த்தீங்கன்னா 15 நான் கொடுக்குறேன். ஓகே, அந்த டேட் டாட் செட் மந்த்ஸ்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ console.logல அந்த டேட்ன்ற அந்த வேரியபிள் நான் கால் பண்ணுறேன். ஸோ டேட்ன்ற வேரியபிள் கால் பண்ணேன் அப்படின்னா இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணால் இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் இயர் வந்து 24 அப்படியே தான் இருக்குது. ஸோ மந்த்துக்கு வந்து 10 கொடுத்துருக்கேன். ஸோ இண்டெக்ஸ்னால 11th மந்த்தை வந்து பாயிண்ட் பண்ணோம். அதே மாதிரி 15th டே வந்து பாயிண்ட் பண்ணோம். இன்கேஸ் நான் 12 கொடுக்குறேன்னு வச்சுப்போமே, 12 கொடுத்தேன் அப்படின்னா ஸோ இண்டெக்ஸ் வந்து 0லேருந்து 11 வரைக்கும் தானே. அப்போ 12 கொடுத்தேன்னா ஃபஸ்ட் மந்த் வந்து எடுத்துக்கும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக. ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் மந்த் எடுத்துருக்கா. ஸோ ஃபஸ்ட் மந்தில் 15th டேட் வந்து எடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் வந்து செட்டில் வந்து டேட்ன்ற ஆப்ஜெக்ட் இருக்குது, அது செட் டேட் இருக்குது, செட் ஹவர்ஸ் இருக்குது, மினிட்ஸ் இருக்குது, செகண்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் செட். இப்போது கெட் செட் அதே மாதிரி வந்து டூன்ற ஒரு மெத்தட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ கிடைக்கிற வேல்யூ எல்லாமே வந்து நான் ஸ்ட்ரிங்காக வந்து மாற்றிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு டேட் இருக்கா. ஸோ இது அப்படியே நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே console.logல டேட்டுன்ற ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ அந்த டேட்டில் வந்து கரண்ட் டேட் கொடுத்துருமா. ஸோ இதில் நான் என்ன பண்ணலாம், டூ லோக்கல் டேட் ஸ்ட்ரிங்கை நான் மாற்றிக்கிறேன். ஓகேவா? லோக்கல்னால் இப்போ நம்ம கரண்ட்டில் இந்தியாவில் இருக்கிற மாதிரி. ஸோ இந்தியாவோட டேட் அண்ட் டைம் அது ஸ்ட்ரிங்கில் கிடைக்கும். சரியா? இப்போ இதை ரன் பண்ண அப்படின்னா எனக்கு பாருங்களேன். ஸோ 15/1/2025. ஸோ இந்த மாதிரி நான் என்ன கொடுக்குறேனோ அது வந்து என்ன பண்ணணும், எனக்கு லோக்கல் டைமுக்கு ஏற்ற மாதிரி. ஓகேவா? ஸோ லோக்கலாக நம்ம டேட் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுறோம், அதே மாதிரி வந்து பாயிண்ட் பண்ணணும். இப்போ இதே மாதிரி தான் டூ டேட் ஸ்ட்ரிங்கை நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ டேட் ஸ்ட்ரிங் கொடுத்தேன் அப்படின்னா இது பாருங்களேன். ஸோ வெனஸ்டே January 15, 2025. ஸோ இந்த மாதிரி கொடுக்கும். அது வந்து டேட் ஸ்ட்ரிங். அதே மாதிரி டூவில் பார்த்தீங்க அப்படின்னா லோக்கல் ஸ்ட்ரிங்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? ஸோ லோக்கல் ஸ்ட்ரிங் கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து என்ன பண்ணும், டேட் மந்த் இயர் இதுவும் கொடுக்கும், அதே மாதிரி டைம் என்னென்னு கொடுக்கும். சரியா? ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டூ லோக்கல் டைம் ஸ்ட்ரிங். ஓகேவா? ஸோ டைம் ஸ்ட்ரிங்கிறது டைம் மட்டும் கொடுக்க போகுது. ஓகேவா? ஸோ டைம் வந்து ஸ்ட்ரிங் பேஸில் கொடுக்க போகுது, பிஎம்ஆ ஏஎம்ஆ அதெல்லாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து டேட் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அடுத்த எபிசோடில் எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா ஆப்ஜெக்ட்டோட மெத்தட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஆப்ஜெக்ட்டோட மெத்தட்ஸ் பார்க்க போகிறோம். ப்ரோட்டோடைப்பல் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது, அது என்னன்னு சொல்லிட்டு இன்டெப்த்தாக பார்க்கலாம்.